நியாயமான உலகிலே மடிந்து போன நம்ம எல்லாம் கர்த்தர் ரட்சித்து அவனுக்கு இலவசமான ஒரு நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார். மாத்திரமல்ல, அடைந்து கூட கடந்த நாட்கள் பலவிதமாக இருந்தாலும் கூட பலவீனத்திலே அவரும் பலன் பூர்வமாக விளைகின்றபடியினாலே உங்கள் முன்பே நான் நினைக்கிறேன். தேவ கருமை கர்த்தர் நல்லவராக கர்த்தர் நல்லவர் கருமை என்று சொல்ற அருமையான ஸ்லோகத்தின்படி கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் கிருபையாக இருக்கிறார். சங்கீதம் 63:3 நாம் வாசித்து தொடர்ந்து நாம் கர்த்தருடைய செய்திக்குள்ளாய் கடந்து போகலாம். ஜீவனை பார்க்கிறோம், கிருபை நல்லது. அதுவே நமக்கு ஆண்டுடைய கிருபை மிக முக்கியமானது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டு கிருபையினால் தான் நிற்கிறோம், கிருபையினால் நிலை பெறுகிறோம், கிருபையினால் முன்னுகிறோம், கிருபையினால நாம் உறங்குகிறோம், உயிர்வாழ்கிறோம், நடமாடுகிறோம், சம்பாதிக்கிறோம், வீட்டில் குடியிருக்கிறோம், உணர்க்க படுக்க நடக்க துதிக்க தேவன் நமக்கு நல்ல ஒரு கிருபை தந்திருக்கிறார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை கத்தல்ல ஒரு நாள் கிருபையாக இருக்கிறார். இந்த சமயத்தில் பார்க்கும்போது இது ஆண்டவருடைய சமூகம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், எங்கே 2 பேர் 3 பேர் 54 கூடி வருகிறார்களோ அவர் நடுவே இருக்கிறேன் சொன்னவர். அவர் கண்ணுக்கு புலப்படாத ஒரு பெரிய ஆண்டவர் அந்த வந்திருக்கிறவர். கட்டளை சோதரிகளாமா அதுதான் தேவனுடைய நாட்களை பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு அநேக காரியங்கள் நன்மையை செய்து கொண்டு வருகிறார். எண்ணிப்பார் நீப்பட்ட பாக்கியங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனையோ மக்கள் இந்த நாளையும் இந்த மாதத்தையும் இந்த வருஷத்தையும் காணக்கூடாதபடி மறைத்து மண்ணோடு மக்கி மறைந்திருக்கிறார்கள், கர்த்தருக்குள் மறைந்திருக்கிறார்கள். ஆகவே நாம் சந்தோஷப்படுகிறோம். கர்த்தருக்குள் மறிக்காதவர்கள், ஆத்ம ரட்சிப்பை பெறாதவர்கள் மறைந்திருக்கிறார்கள். அதுக்கு நாம் கவலைப்பட வேண்டும். ஆண்டவருடைய அண்ணன் தேவனுக்கு நாம் பெற்ற ரட்சிப்பு அநேக மக்கள் பெற வேண்டும். ஆகவே அடிக்கடியாக அந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம். கல்வியான அவர்கள் அதிகமாக அந்த வேதத்தை குறித்து அதிகமாக சொன்னார்கள். வேதத்தை தீர்க்கதரிசனம் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது, மாற்றமே இல்லை. அதனுடைய நான் அந்த பாடலை பாடி சமூகத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தையின் அறிமுகத்தை வேதத்தின் அறிமுகத்தை சொன்னது போது அறிமுகம் செய்து சிறு செய்தி முடித்த பிறகு நம்மிடத்தில் சுசேஷ சூழலை ஆட்சியுடைய வந்து அருமையான டேனியை வந்திருந்தார். அவருக்கு வினா வேத வினா அவருக்கு 2-3 கேள்வி கேட்டு 15 நிமிஷம் முடித்து விடுவ சுருக்கமாக. ஆனபடியில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு பாடலை பாடினால் கர்த்தருக்குள்ளாய் வேத அறிமுகத்தை கண்டு ஒரு சிறு செய்தியை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இயேசுவின் ரத்தத்தில் மறைந்து கொண்டேன், என் வாழ்வில் பயமே இல்லை. இயேசுவின் ரத்தத்தில் மறைந்து கொண்டேன், என் வாழ்வில் பயமே இல்லை. கொண்டாடுவேன் கொண்டாடுவேன் இயேசு ராஜாவை கொண்டாடுவேன், கொண்டாடுவேன் கொண்டாடுவேன் இயேசு ராஜாவை கொண்டாடுவேன். மலைகள் விலகினாலும் பயமே இல்லை, பர்வதங்கள் பயந்தாலும் நடுக்கமில்லை. மலைகள் விலகினாலும் பயமே இல்லை, பர்வதங்கள் பயந்தாலும் நடுக்கமில்லை. மனிதர்கள் மறந்தாலும் கண்ணீர் இல்லை, மரணத்தை ஜெயித்தவர் இருக்கையில்லை. மனிதர்கள் மறந்தாலும் கண்ணீர் இல்லை, மரணத்தை ஜெயித்தவர் இருக்கையில்லை. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். வியாதிகள் வந்தாலும் கவலை இல்லை, வறுமைகள் வந்தாலும் வருத்தம் இல்லை. வியாதிகள் வந்தாலும் கவலை இல்லை, வறுமைகள் வந்தாலும் வருத்தம் இல்லை. குறைகளை மகிமையின் நிறைவாக்குகிறேன், யெகோவா ஈரே இருக்கையிலே. குறைகளை மகிமையின் நிறைவாக்குகிறேன், யெகோவா ஈரே இருக்கையிலே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் நம் இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பாடுகள் வந்தாலும் சகித்திடுவேன், துன்பங்கள் வந்தாலும் துதித்திடுவேன். பாடுகள் வந்தாலும் சகித்திடுவேன், துன்பங்கள் வந்தாலும் துதித்திடுவேன். பரமன் அழைத்த அழைப்பை எண்ணி பரமோடி சோதரம் செலுத்திடுவேன். பரமன் அழைத்த அழைப்பை எண்ணி பரமோடி சோதரம் செலுத்திடுவேன். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் என் இயேசு ராஜாவை கொண்டாடுவோம்.
கொண்டாடுவேன் கொண்டாடுவேன் என் இயேசு ராஜாவை கொண்டாடுவேன். வேத வரைமுறையை நாம் பார்க்கும் பொழுது மத்திய 5ஆம் அதிகாரம் 7 17 வாசிக்கும் பொழுது மேத்யூ 5:17-18 நியாயப்பிரமாணத்தையானாலும் தீர்க்க தரிசனங்களானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வைத்திருக்கிற அந்த அருமையான வானத்து வேதம், வானத்து அப்பம், வானத்து நூல், வானத்து வார்த்தை ஒரு எழுத்து கூட அழியாது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே முதல் அச்சடிக்கும் புஸ்தகம் இந்த வேதம் மட்டுமே. சைனா மக்கள் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இன்றைக்கு அதை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். சைனா மக்கள் பைப்ரஸ் என்னும் பொருளிலிருந்து பேப்பரை கண்டுபிடித்தார்கள். ஜோனஸ் கூட்டன்பர்க் முதல் அச்சு எந்திரத்தை கண்டுபிடித்து முதல் அச்சடிக்கப்பட்ட புத்தகம் தி பைபிள் மட்டுமே. சொல்லுமா? அதை பார்க்கும் பொழுது இந்த வேதத்துல சுமாராக இன்றைக்கு எழுத்துக்களை பார்க்கும் பொழுது இதை தயவு செய்து நீங்கள் பேனா மற்றும் டைரி வைத்திருந்தால் இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது ஆணித்தரமான புத்தகம், இதுக்கு மிஞ்சின புத்தகம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. புத்தகம் என்று சொல்வதை காட்டிலும் வேற விதமாக சொல்ல விரும்புகிறேன். உலகத்தில் என்னென்ன புத்தகம் இருக்குது சொல்லுங்க பாருங்க. என்னென்ன புக்கு இருக்குதுங்க சொல்லுமா? என்ன புக்கு இருக்குது? சரித்திர புஸ்தகம் இருக்குது இல்லாம, பூகோள புக்கு இருக்குதா, சயின்ஸ் புக்கு இருக்குதா, எல்லா புக்கு இருக்குது. இந்த புஸ்தகங்கள் உலக தெரியவில்லை. நம்ம செல்ஃபோனில் ஒரு ஃபேஸ்புக் ஒன்று இருக்குது. அந்த ஃபேஸ்புக்கு பார்த்தா நம்ம ஃபேஸை மறைஞ்சி ஒரு குழந்தை போய் மரக்காணத்தில் போய் பாண்டிச்சேரியில் மாட்டிக்கிச்சு ஃபேஸ்புக்கை பார்த்து. ஆனால் படிக்க வேண்டிய புஸ்தகத்தை படிக்காதபடி ஃபேஸ்புக்கை பார்த்து நம்ம ஃபேஸ், நம்முடைய எல்லா இடமும், நம்முடைய ஆன்மா அழிந்து கொண்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது 35,66,480 எழுத்துக்கள் உண்டு. கன்னத்தில் கையை வைக்காதுங்க, பேப்பரை எடுத்து பேனா எடுத்து எழுதி கொள்ளுங்கள். 35,66,480 எழுத்துக்கள். நாம் டிரான்ஸ்லேஷன் பார்க்கும் பொழுது இந்த எழுத்துக்கள் மாறலாம் மொழிபெயர்ப்புகளிலே. ஆகவே இந்த எழுத்துக்கள் எப்படிப்பட்டது என்று நீங்கள் அடிக்கடி நான் அடுத்த மாதம் வந்து சொல்ல மாட்டேன், இந்த மாதம் சொல்லி நான் போயிடுறேன். செய்தி நேரம் கடந்து போய் 35,66,480 எழுத்துக்கள் இந்த பைபிள் இருக்குது. அந்த எழுத்துக்கள் எப்படிப்பட்டது என்று தானியேல் 10:21 வாசிங்க. தானியேல் 10:21 கடைசி வசனம், 10ஆம் அதிகாரம். சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். போதுமானது. இத்தனை எழுத்துக்களும் சத்தியம், இத்தனை எழுத்துக்களும் சத்தியம். 35,66,480 எழுத்துக்களும் சத்தியம். அடுத்தது வார்த்தைகள் பார்க்கும் எழுதி கொள்ளுங்கள். 8,10,697 வார்த்தைகள் உண்டு. 8,10,697 வார்த்தைகள் உண்டு. இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டது என்று 2 சாமுவேல் 7:28 வாசிங்க. இது செய்திக்கு அறிமுகமாக சொல்லுகிறேன், வாசிங்கள். இப்பொழுதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். அத்தனை வார்த்தைகளும் சத்தியம். 35 லட்சத்து பார்க்கும்போது 8,10,697 வார்த்தைகளும் சத்தியமாக இருக்குது வேதத்தில். அடுத்து நாம் வசனங்களை பார்க்க போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 31,173 வசனங்கள் நம் வேதத்தில், உங்கள் வேதத்தில், என் வேதத்தில் இருக்கிறது. வசனங்கள் 31,173 வசனங்கள் உண்டு. இந்த வசனங்கள் எப்படி இருக்கிறது வாசிக்கும் பொழுது சங்கீதம் 119, 142, 160 வாசிங்க.
சங்கீதம் 119 142. முழு இதயத்தோடும் கூப்பிட்டேன். சங்கீதம் 119 142. உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். வேதம் சத்தியம். சங்கீதம் அதே அதிகாரம் 160 வாசிக்கலாம். உம்முடைய வசனம் சமூலமும், உமது வசனம் சமூலமும், சத்தியமும், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். அத்தனை 31,173 வருஷங்களும் சத்தியமா இருக்கிறது. எழுத்து சத்தியம், வார்த்தை சத்தியம், வசனம் சத்தியம். அதிகாரங்கள் 1189 அதிகாரங்கள் உண்டு. இந்த அதிகாரங்கள் 1189 அதிகாரங்கள் இந்த வேதத்தில் உண்டு. வாசிங்கள். மத்தேயு 28 அதிகாரத்தை நான் இப்படி எடுத்துக்கொள்கிறேன், அது தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். அதிகாரம் என்பால் என்ன? அதிகாரம் என்பது சாப்டர்ஸ். ஆனால் இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 28:18. மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என்பது பவர், அதிகாரம், ஆளுமை இருந்தாலும் எத்தனை அதிகாரங்களும் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டது என்பது ஒரு ஆணித்தரமாக 2 கொரிந்தியர்ல வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஏன் இயேசு அப்படி சொல்லுகிறார்? எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், தேவனுடைய வசனங்களும் வாக்குத்தத்தம் நியாயப்பிரமாணம் எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. ஆமா, கரங்கள் தட்டுமா? ஹல்லேலூயா சொல். ஹalleluya, கரங்கள் தட்டுங்க. ஏனென்றால் சனி 1ஆம் தேதி மார்ச் 1ஆம் தேதி அதிகாலை அமர்ந்திருக்கும் பொழுது எழுந்தவுடனே சல்மான் கான் என்கின்றவர் எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா இன்னைக்கு குரான் ஆரம்பம், நீங்கள் குரானை படித்தவர்கள், இஸ்லாமையும் கிறிஸ்துவத்தின் ஒற்றுமைக்காக தௌஹீத் ஜமாத் அண்ணா நினைவு மரணத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி 15 இஸ்லாமியர் வந்தார்கள். அவள் இஸ்லாத்தை பற்றி நான் சொன்னேன். 5 ஆண்டுகள் இஸ்லாமியராக இருந்து குரான் 114 அத்தியாயங்களை படித்ததினாலே அவருக்கு தெளிவுற அவளுக்கு குரானை பற்றி தெளிவாக சொன்னேன். ஆகவே இந்த 1ஆம் தேதி இப்போது ரமலான் ஆரம்பித்து விட்டது. ஆகவே ஜமால் எனக்கு இருக்கிறாரு. ஜமாலியாவில் IFT இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்டில் அடிமை அழைக்கப்படுவேன். அங்கும் சுவிசேஷம் சொல்லுவேன். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளை, குர்ஆனிலே 112ஆம் அதிகாரம் அல் இக்லாஸ் சொல்லப்படுகிறது. குர்ஆனிலே மரியம் என்ற ஒரு புஸ்தகம், ஒரு அத்தியாயம், அதிகாரம் இருக்கிறது. அதாவது 19ஆம் எழுதி கொள்ளுங்கள். குர்ஆன் 19ஆம் அதிகாரம் மரியம், அல் மரியம். அதில் இயேசு ஆண்டவர் குழந்தையாருக்கும் சொல்லியிருக்கிறான், நான் மரிக்கும் நாளிலும் உயிர்த்தெழு நாளிலும் நான் அல்லாவுக்கு நெருக்கமானவனாக இருப்பேன் சொல்லி அநேக வேதங்கள் காத்திருந்த வேத நாயகர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தின் மத்தியில் பிறந்து உலகமெல்லாம் அறியப்பட்டிருக்கிற எம்பெருமான் இயேசு ஒருவதான் என்று இன்னைக்கு அடிமை வேதத்து மூலமாக நான் பறைசாற்றி கொண்டிருக்கிறேன். அல்ல சொல்லுமா? அவருக்கு சொல்லப்பட்ட சத்தியம் 5 விரலை மடக்கி, ஒரு தெய்வம் என்றால் இத்தனை தகுதி இருக்க வேண்டும், ஒரு ஆண் என்றால் அவருக்கு இப்படிப்பட்ட தகுதியில் இருக்க வேண்டும், ஒரு பெண் என்றால் இப்படிப்பட்ட குண லட்சணங்கள் இருக்க வேண்டும், ஒரு தெய்வம் என்றால் 5 தகுதி, அடிப்படை தகுதி இருக்க வேண்டும். ஒரு தெய்வத்து அநேக தகுதிகள் இருக்கலாம். இந்த கையை மடக்கி ஒரு தெய்வம் என்றால் ஆவியில் பிறக்க வேண்டும். அல் இக்லாஸ் சொல்லுகிறது, இறைவனுக்கு தாய் தகப்பன் இல்லை, இறைவன் ஒருவனாலும் பிறக்கப்படவில்லை என்று நான் அடிமை சொன்னேன். இறைவனுக்கு தாய் தகப்பன் இல்லை, ஆனால் ஆவியில் பிறந்தார். ஆவியில் பிறந்த, பரிசுத்தாவில் பிறந்த ஒரே தெய்வம் எம்பெருமான் இயேசு கிறிஸ்து. நம்பர் 1, பரிசுத்தமாய் வாழ்ந்தார். ஆண் பெண் உறவில்லாதபடி, திருமண பந்தம் காம இச்சை இல்லாதபடி, சரீர இல்லாதபடி அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். பாவத்துக்கு பரிகாரம் செய்தார்.
பாவ விநாசம் என்று மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவ விநாசம் செய்தார், பாவத்தை தொலைத்தார். 4வது மரணத்தை வென்றார். 5வது சொர்க்கலோகத்துக்கு வழி காட்டினார். இந்த 5 தகுதி உங்கள் தெய்வத்திருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே வேண்டாம். இந்த 5 தகுதி எத்தனை வேதங்கள் ஆய்ந்தாலும், எத்தனை தெய்வங்களை போய் வணங்கினாலும் இந்த 5 தகுதி இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. கரங்க தட்டலாமா ஆண்டவருக்கா? ஆகவே 5 அறிந்தால் ஐயம் இல்லை, 5 அறிந்தால் மரண பயம் இல்லை. இயேசுவை நம்பினால், விசுவாசித்தால், மரித்தானும் பிழைப்பான் என்றால் மரித்த பிறகும் உயிர் வாழ்வான். கர்த்தர் பெரிய காரியம் செய்வதாக. கர்த்தருடைய வசனத்தினை கடந்து போகலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது அடிப்படை சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது, வேதத்தில் எத்தனை புஸ்தகங்கள் உண்டு? 66. 66 புஸ்தகங்கள். 6 என்ன கூட்டினால் 12. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து அந்த யூதாஸ்கரன் மரித்தான், நாண்டு கொண்டு செத்தான். 12 பேர் இருந்தார்கள். ஒருவன் காட்டி கொடுத்து விட்டான். ஒரு நம்பர் குறைந்து விட்டது, வெறும் 11 பேர். 12 பேர் தேவையில்லையே. ஏன்னா 11 பேர் வச்சுட்டு ரீஎலெக்ஷன் வைக்கிறார் ஆண்டவர். கடைசியாக 12வது ஆளாக 12 சீஷர்களை ஏற்படுத்துகிறார். அல்ல சொல்லுமா? 1 என்றால் பிதாவாகிய தேவன், 2 என்றால் இயேசு கிறிஸ்து, 3 என்றால் பரிசுத்த ஆவி, 4 என்றால் சுவிசேஷம், 5 என்றால் 5 பூதகணங்கள், 5 ஊழியங்கள், 5 காயங்கள், 5 புலன்கள், 6 என்றால் 6ஆம் நாள் இயேசு இந்த உலகத்தில் 6 அறிவு படைத்த மனிதனை படைத்தார் என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் அந்த பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 7 என்றால் பூரணம், 8 என்றால் இயேசு கிறிஸ்துக்கு 8ஆம் நாள் விருத்தத சேதனம் செய்தார்கள். 9 என்றால் ஆவியின் கனிகள், 10 என்றால் 10 வாதைகள், 11 என்றால் 11ஆம் மணி வரை கூலி, 12 என்றால் 12 சீஷர்கள், 12 12 24. வெளிப்பத்தி விசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 4 வசனம் சொல்லி நேரடியாக செய்தி கடந்து போகலாம். வெளிப்படுத்தல் 19:4. 12 24, 12 கோத்திரங்கள், 12 சீஷர்கள், 12 24 மூப்பர்களும், 24 மூப்பர்களும், 24 மூப்பர்களும், 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி, ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். பைபிள் நல்லா படிக்கணும். படிக்க தெரிந்தவர்கள். கிராமங்களிலே பைபிளை சொன்னால் புரியல. ஆமாங்க ஐயா, பின்னால் உட்காந்து நல்லா பின்னால் கேட்குதுங்கள ஐயா. கிராமங்களில் பைபிள் சொன்னால் புரியல. அப்படியே சொல்லி கொடுத்தா, ஐயா பைபிள் ஓரளவுக்கு படித்தேன், ஜப்பான் பற்றி நம்ம பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம சொன்னாங்களா இந்து தேசம் இருக்குது. அது இந்து தேசம் அல்ல, சிந்து. இந்துன்றது ஆமாம் கரெக்டாக சொன்னாங்க. ஏன்னா இந்து என்ற வார்த்தை இல்லை, அது மொழிபெயர்ப்பு தவறாக வந்துடுச்சு. அது ஆண்டவர் இந்த வேதத்தில் அருமையான காரியங்களில் சிந்து தான் இந்துவாக மாறிடுச்சு. ஆகவே ஐயா ஜப்பானை பற்றி பைபிள் இருக்குது தெரியல, என்ன ஜப்பானை பற்றி பைபிள் இருக்குது, செப்பனையாக தான் ஜப்பான் நினச்சிங்கிறாரு பைபிளில். செப்பனையாக ஜப்பான். ஒரு சகோதரி வராங்க, ஐயா மல்லிகா, என் பேர் மல்லிகாவோ மல்லிகான்னு நினச்சிங்கிறாங்க. அவர் அழுது கொண்டு இருக்கிறார்கள். வேதத்தை படிக்க தெரியல. ஐயோ நான் படிக்காத போட்டேனே, ஏசப்பா எனக்கு ரொம்ப பிடிக்குமே, ஏசப்பா எனக்காக மறிச்சாரே என்று சொன்னார்கள். ஒரு நாள் ஆத்தூர் என்ற கிராமம், எங்கள் ஊர் பக்கத்தில் எருமை வெட்டி பாலைவனுங்கிறது ஒரு ஆத்தூர் கிராமத்தில் ஒரு வாலிப பெண்ணை பார்த்தேன். ஐயா அது பயங்கரமான சுவிசேஷம் சொன்னேன், நல்லா தெரியும் ஐயா, இந்த பொட்டெல்லாம் நான் கட்டின புருஷனுக்கு ஐயா, இந்த தாலியெல்லாம் நான் கட்டின புருஷனுக்கு ஐயா, என் ஆண்டவராக இயேசு நான் மனசில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். அல்ல சொல்லுமா? இல்லை சொன்னேன். இதெல்லாம் என் வீட்டுக்காருக்கு வச்சுக்கிறேன் ஐயா. அழகாக சபைக்கு போகிறாங்க, வீட்டுக்காரருக்கு பயந்துக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா அங்கே அழகாக கவனிக்கிறாங்க, ஒரு ஓரம் உட்காராங்க. 12 மணி ஆயிடுச்சு. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, இப்படி ஆறுனான்னு பார்த்தா வீட்டுக்காரர் பின்னால் கொண்டே பூச்சி வலிக்கிறான். வந்து சாப்பாடு போடுறீ, நான் வேலைக்கு போகணும். மறைமுகமாக அறிமுகமாக தெரிந்தோ தெரியாமலோ இயேசுவை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள்.
இயேசுதான் உண்மையான தெய்வம், அவர்தான் வழிகாட்டி என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது அநேக நாகரிகங்கள் வளர்ந்து விட்டது. இன்றைக்கி பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்களை சொல்லிக்கொண்டே அநேக காரியம் சொல்லிக்கொண்டே போகலாம். அநேக வேதங்களை பார்க்கும்போது வேதங்கள் காத்திருந்த வேத நாயகர் அவர் தான், சரித்திரங்கள் காத்திருந்த சரித்திர நாயகரும் அவர்தான். அவர்தான் முதல் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக சகலத்தை உண்டாக்கினார் என்று யோவான் சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனம் வேணாம், 2-3 வாசித்து சுருக்கமான செய்தி கடந்து போகலாம். சீக்கிரம் வாசிங்க. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. படிமா, மீண்டும் படிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அவர் மூலமாய் பிதாவாகிய தேவன், சர்வவல்ல தேவன், அவர் மூலமாக எல்லாவற்றையும் உருவாக்கினார். ஆனால் ஜனங்க என்ன செஞ்சாங்க பார்த்தீங்கன்னா, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய பேச்சுக்கு கீழ்ப்படியாது போனபடினாலே இந்த உலகம் அந்த ஜனங்களாலே அழிக்கப்பட்டது என்று வாசிக்கிற மரியமான தேவன் பிள்ளைகளை, நாம் இந்த நாட்களில் சுருக்கமாக அல்ல, ஒரு பெரிய காரியத்தில் வாசிக்கும் பொழுது தேவன் நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்த விரும்புகிறார். நாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஆதியிலே ஏதேன் தோட்டம் இருந்தது, ஆதாம் ஏவாள் இருந்தார்கள், பழத்தை சாப்பிட்டார்கள், வஞ்சிக்கப்பட்டார்கள், சாத்தானை சோதித்தான் என்று. அதை தொட்டு விட்டு பிறகு உள்ளே நுழைந்து சில காரியங்களை பார்த்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகம் 2:16-17. ஆதியாகம் 2:16-17. படிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆமாம், நல்லா கவனிங்க, நிமிந்து பாருங்க எல்லாரும். என்ன சொன்னார்? படிங்க பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பிரதர் சிஸ்டர், செத்துட்டாங்களா? அவங்க சாப்பிட்டாங்க, செத்தாங்களா? ஐயா, சாப்பிட்டாங்க, செத்துட்டாங்களா? அப்படியா? சரி, வாசிங்க. ஆதியாகம் 5:5 வாசிங்க பார்க்கலாம். இது ஆவிக்குரிய செய்தி. பின்னால் நல்லா கவனிங்க சகோதரிகள். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். இங்கே பார்க்கும் பொழுது சாப்பிட்றதுனால இன்றைக்கி சாகவே சாகா என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சது. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஏதேன் தோட்டம் ஒன்று இருந்தது, கிழக்கை இருந்தது. அங்கே ஆண்டவராக ஏதும் ஆதாமை படைத்தார். ஆதாம், ADAM, ஆதாம். மாற்றி எழுதி பாருங்க, மாதான் வரும். ஆதாமுக்கு மாதாவை அங்கேயும் நமக்காக உருவாக்கணும். ஆதாம் ADAM மாற்றி பார்த்தோம், மாதான் வரும். இது ஏன் சொல்கிறேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆதாம் உடனே மரித்து விடவில்லை. சரீர மரிப்பு அல்ல, ஒரு ஆவிக்குரிய மரிப்பு, ஆவிக்குரிய மரணம், சாகு அவன் பெற்று கொண்டார்கள். எத்தனை வருஷம் தான் பாருங்க, 930 வருஷம். 5:5 படிங்க ஆதியாகத்தில். படிங்க ஆதியாகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம். 930 வருஷம் அவர் உயிராக இருந்தார். அப்பே செத்து போல அவன் மரித்தான். சரீரம் இருந்தது, உள்ள ஆத்துமா அவனுக்குள் செத்து கிடந்தது. ஆனால் இவர் என்ன செய்தார் என்றால் பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 3:17 வாசிக்குங்க. 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். ஆமா, இங்க பார்க்கும் பொழுது இந்த நாட்களில் ஆதாம் அவனுக்கு என்ன பண்ணுறாருன்னா, இவங்க என்ன செய்தாங்கன்னா 3:17 வாசிக்கும் படிச்சுன்னா வாங்க போகிறது. 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி 3:7-21 வாசல். சாரி, 3:7 ஆதியாகம் 3. அவர்கள்
இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அவதாங்க முதல் ட்ரெஸ்ஸு டைலர் என்ன பண்ணாருன்னா அத்தி இலைகளை அவங்களே தைச்சாங்க. அவங்க தான் டைலர். அவங்க எப்படி தைச்சாங்கன்னு தெரில. முழு சரீரத்தை மூடினாங்க. பழம் சாப்பிட்ட உடனே அவர்கள் முன்பாக இருந்தது போல அல்ல, ஆடு மாடுகள் போல, மிருக ஜீவன்கள் போல, காட்டு மிருகங்கள் போல, நாட்டு மிருகம் நிர்வாணியாக இருந்தார்கள். நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ் போல அல்ல. அப்பொழுது முதல் அவர்கள் தையலை வைத்து அத்தி இலைகளை செய்தார்கள். ஆனால் ஆண்டவர் பெற்றெடுத்த பிள்ளைகள் போல இருந்த அந்த பெண்களுக்கு, அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் என்ன தையல் உடை கொடுக்குறாரு பாருங்க. வாசிங்க 3:21. 3:21. 7 வாசிட்டீங்க. 21 வாசிங்க. 3ஆம் அதிகாரம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். தோல் உடைனா அப்போ ஏதோ ஒரு மிருகம் வந்து பலியா இருக்கணும். நல்லா கவனிங்க. ஏன்னா இப்போ வெயில் காலத்தில் அந்த தோல் உடை போட்டால் உட முடியாது. வேர்த்து விலை வெளுத்து போய் அப்படியே நம்ம உடம்பு வெந்துடும். கறி வெந்துடும், சரீரம் வெந்துடும், நோகும், வேர்த்து போகும், வெந்து போகும். அந்த குளுமையான அந்த வேளையில் ஒரு ஆட்டை, ஒரு மிருகத்தை முதல் பலி செய்து அவர்களுக்கு மாமிச அந்த சரீரத்துக்கு அவர் மூடினார். அல்ல சொல்லுமா? இப்போ சரீரத்துக்கு தோல் உடை கொடுத்துட்டாரு. நமக்கு ஆவியில், ஆத்மாவில் அவர் உடை தர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அல்லேலூயா சொல்லுமா? அங்க ஆட்டை, அங்க ஒரு மிருகத்தை பலி செய்து சரீரத்தை மூடினார் தோலினாலே. தோல் ட்ரெஸ்ஸை கொடுத்தார். இங்க ஆண்டவர் அவர் மரித்து நம்ம ஆத்மாவுக்கு, ஆவிக்கு என்ன ட்ரெஸ்ஸு கொடுக்குறாரு பாருங்க. நம்ம எல்லாம் எப்படி ட்ரெஸ்ஸு கொடுக்குறாரு பாருங்க. அவர் மரித்தார், ரத்தம் சிந்தினார். சுருக்கம் பெரிய செய்தி இது, சுருக்கமாக சொல்ல. ஏற்கனவே உங்கள் சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள் நீங்கள். அவர் மரித்து அடக்க பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரிழந்து பஸ்கா போல ஆடு போல பலியாகி நமக்கு வஸ்திரங்களை கொடுக்கிறார். அருமையாக தேவனிடம் நம்ம ஆவிக்கு வரும். இன்றைக்கி ட்ரெஸ்ஸு பார்க்க போனால் போத்திஸு மற்றும் சரவணா ஸ்டோரு, மதாஷா நிறைய வந்துடுச்சுங்க சிஸ்டர். நான் ஆதி காலத்து ஆள், பழைய காலத்தினால நாங்கள் தாவணி என்றால் தாழ்வை அணி என்று தமிழ் இலக்கியம் பெண்களை பற்றி பதிவு செய்கிறது. தாவணி என்றால் தாழ்வை அணி என்று சொல்ல பொருள். அருமையான தேவன பிள்ளைகளே, இன்றைக்கி அந்த ட்ரெஸ்ஸு எல்லாம் போயிடுச்சு. அவள் தான் அது என்னமோ சொல்கிறாங்க லெகின். அது லெகின் புரியுதா உங்களுக்கு? லெக்குனா கால், இன்னுனா உள்ளோ, லெக் இன், லெக்கின் சொல்கிறாங்க. இப்போ நிறைய வஸ்திரங்கள் போயிட்டு வந்துச்சு. அது அலமாஜில் ரெடியூஸ் பக்கத்தில் போனேன், ஒரு பாப்பா கேஞ்சி போன ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு வந்தது. நம்ம வீட்டில் எலி ஏதாவது இருக்குதான்னு கேட்டேன். இல்லை அங்கிள், இதெல்லாம் ஒரு ஃபேஷனு. அங்கங்கே கேஞ்சி போயிடுது. என்னம்மா நான் இல்லை அது ஒரு ஃபேஷன் அங்கிள். நிறைய ஃபேஷனாக ஆகிப்போச்சு இன்றைக்கி ட்ரெஸ்ஸு. இப்படி பல வகையான ட்ரெஸ்ஸுகளை பார்க்குறோம். வடநாட்டினுடைய கலாச்சாரம் நுழைஞ்சி இந்திக்காரன் நுழைஞ்சி ஃப்ரைட் ரைஸை போட்டு நல்லா போட்டு எல்லாம் முடிச்சிட்டான் ட்ரெஸ்ஸு. அந்த ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அருமையான தேவனே, உங்களுக்கு வஸ்திரத்தை உடுத்தி உங்களுக்கு மதிப்பு கொடுத்து உங்கள் சரீரத்தை எந்த ட்ரெஸ்னா போட்டுங்க, அது என்னுடைய விருப்பம் அல்ல, ஆண்டுடைய விருப்பம், உங்களுடைய விருப்பம். அதை இங்கே சொல்ல வரவில்லை. அருமையான தேவனே, அந்த சரீரத்துக்காக, மறிக்க போய் சரீரத்துக்காக, ஐயாவுக்கு சாப்பிட வேண்டாம் என்று சொல்லி சாப்பிட்டு
கொடுத்த அந்த பழத்தை நீதி கீழ்ப்படியாமையினாலே அவருக்கு தேவனுடைய மகிமையற்றி நிர்வாணிகள் என்று கண்டு நிர்வாணத்தை மூடும்படியாக ஒரு பலியிட்டு தோல் உடைகளை கொடுத்தார். அவரும் தன்னைத்தானே மறித்து நமக்கு உடைகளை தருகிறார். ஏசாயா 61:10 வாசிக்கும் பொழுது வாசிங்க, சீக்கிரம் வாசித்துருங்க. ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். அல்ல சொல்லுமா, நம்முடைய ஆத்மாவுக்கு நம்முடைய ஆவிக்கு நீங்கள் என்ன ட்ரெஸ்னா போட்டுங்கோ, சுடிதார் போட்டுங்கோ, பட்டு போடு கட்டுங்கோ, ஜீன்ஸு போட்டுங்கோ, ஃபேண்ட்டு போடுங்கோ, எதனா போட்டுங்க. ஆண்டவர் அன்றைக்கு கீழ்ப்படிய நிமித்தமாக அந்த பாவ சரீரத்தை மூடுவதற்காக தோல் உடையை கொடுத்தார். உண்மையான ஆழிப்போகின்ற வாழப்போகின்ற நித்தியமாக வாழப்போகின்ற ஆவி ஆத்மாவுக்கு அவனுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து ஒரு ஷால்வை போடுறார். எல்லாருக்கும் அவர் ஷால்வை போடனா அவ்வளோ மதிப்பு கொடுத்துருக்கிறார். இந்த உண்மையை பாருங்க, தேவன் ஷால்வை கொடுத்தார். அதுக்கப்புறம் ஆயத்தப்படுத்தார். பாருங்கள், எபேசியரில் வாசிக்கும் பொழுது ஆண்டனை இப்படியெல்லாம் அழகு பார்க்க விரும்பார். பாருங்கள், உங்கள் ஆத்மாவுக்கு உங்கள் ஆவிக்கு பரலோகத்துக்கு ஆயத்தப்பட்டும்படியாக ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து நீதியின் சால்வையை போடுகிறார். பெரிய பெரிய கூட்டத்தார், பெரிய அதிகாரிகள், பெரிய எம்பிக்கள், பெரிய எம்எல்ஏக்கள், பெரிய வட்டத்தலைவர்கள், பெரிய அரசியல்வாதிகள், பெரிய கனவான்கள் வரும் பொழுது சால்வைப்படுவது போல உங்கள் ஆவி ஆத்மாவுக்கு தன்னை பலியாக கூட ரத்தத்தை சிந்தி உங்களுக்கு வஸ்திரத்தை கொடுத்து சால்வை போட்டு அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த உண்மையை நீங்கள் ஆவியில் உணர வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். வாசிங்க, எபேசியரில் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது வாசிங்கள். எபேசியர் 6:14-18 வாசித்து நான் சுருக்கம் முடிக்க விரும்புகிறேன். சீக்கிரம். அறைகள் கட்டினவர்களாயும் அவங்களுக்கு எல்லாம் சால்வெல்லாம் போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அருமையான தேவன பிள்ளைகளே, ஒரு பெல்ட்டை கூட, கச்சை என்றால் பெல்ட் என்று பெயர். வாசிங்க. நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை கொடுத்துட்டாரு. சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் ஒரு செப்பலை கொடுத்தாரு, செருப்பை கொடுத்தாரு, பாதரட்சி கொடுத்துட்டாரு. பொல்லாங்கன் எய்யும் அக்னியாசனங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக சுவிசேஷம் என்னும் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். விசுவாசம் கேடகத்தை பிடித்து கொண்டு ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் ஹெல்மெட்டை கொடுத்து தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். சொல்லுமா, உங்கள் ஆவி ஆத்மாவுக்கு ஜீவ பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்து வெளியேற பசுத்த ரத்தத்தை சிந்தி ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து நீதி சாலை கொடுத்து ஒரு பெல்ட்டையும் கொடுத்து ஒரு ஹெல்மெட்டையும் போட்டு இந்த உலகத்தின் பாவங்களுக்கு தப்பித்தோல் கேடகத்தை பிடித்து கொண்டு வசனம் பட்டயத்தை பிடித்து கொண்டு ராஜாக்களாக இருக்கிற அருமையான தேவன பிள்ளைகளை, உங்கள் ஆவிக்கு அவ்வளவோ உண்மையானது. இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினான், ஆத்மாவை நஷ்டப்படுத்தினான், ஆவியை நஷ்டப்படுத்தினான், அவனுக்கு லாபம் என்ன? இந்த சரீரம், நீ மண்ணிலிருந்து வந்தா நீ மண்ணுக்கு போகிறாய், ஆனால் ஆவி தன்னை தந்த தேவனுக்கு போகிறது. அதுக்கு தான் இத்தனை ஆவிக்கிற வஸ்திரங்களை கொடுத்திருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகள். பிரசங்கி 12:7 வாசியுங்கள். பிரசங்கி 12:7. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, நீங்கள் உடுத்திருக்கிற சரீரம், நீங்கள் நடமாடுகிற சரீரம், நீங்கள் உடுத்திருக்கிற வஸ்திரங்கள் மண்ணுக்கு திரும்புகிறது. வாசிங்க. ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும், ஆகவே நீங்கள் பெற்ற ஆவி நீங்கள் ஆண்டோட கட்டில் போக, அவர் தந்த ஆவி தான் ஜீவ சுவாசத்தை அவர் மூதினார். மண்ணான மனிதனை மண்ணிலிருந்து உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாசில ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானான், சாவு ஆத்மா இல்லை. எத்தனையோ மரண அடக்கங்களுக்கு எங்கள் அருமையான மார்ட்டின் ஐயா, அருமையான பாஸ்டர் அம்மா, அடிமை நிறைய போயிருக்கிறோம். அந்த சரீரம் படுத்து கிடக்கும்.
ஒரு இந்து பக்தர் சொல்லியிருக்கிறார். இந்துவாக ஒரு 15 ஆண்டுகள் சமரச சுத்த சித்த சமாஜ சாபக சுவாமி சிவானந்த பரமம் சப்பேந்தில் சித்த சமாஜத்தில் மந்திரங்களை மாயங்களை கட்டி விக்கிர ஆராதனை செய்து உள்ளொளி கொண்டு பேரொளி கொண்டு எப்படியெல்லாம் தியானம் பண்ணி இருக்கும் பொழுது நாம் சொல்லுவார்கள், அங்கே செத்த பிணத்தை சாகப் போகின்ற பிணங்கள் கட்டி அழுகிறது. ஐயோ, இன்னும் சொல்ல மீன் விற்கிற ஒரு தாயை பார்த்து சொல்கிறாரு, செத்த பிணத்தை இந்த சாகப்போகின பிணம் அதை விற்று கொண்டு இருக்கிறது சொல்லுவார். அது எல்லாமே பிணத்தை தான் விழுங்கணும். செத்தாதானே மீன் நம்மளுக்கு பொரியல், ஆடு மாடு செத்தாதே நம்மளுக்கு நல்ல குழம்பு. ஆகவே சாகப்போகின் இந்த பிணங்கள் சரீரம் செத்த பிணங்களை விழுங்கி சமைத்து உண்ணுகிறதையோ என்று ஒரு இந்து பக்தன் பாடியிருக்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சரீரம் ஒழிந்து போய்விடும். இத்தனை அழகான ஆத்மாவுக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தும்படியா கத்த வருகாரி சீக்கிரமாக இருக்கிறது. நீங்கள் பெற்ற பாக்கியம் மகாபெரு பாக்கியம். இந்த வஸ்திரத்தை நாம் இழந்து போகக்கூடாது. வெளிப்பது விசேஷ புத்தகத்தில் வாசிக்கும் போது வாசித்து நாம் முடிக்க 3:4 அதிகாரம் 4 வசனம். அசுத்திப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் முனக்குண்டு. ஆகவே அவர்கள் வஸ்திரத்தை சுத்தமாக போடுங்க. ஆண்டு கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அசூசிப்படுத்தார்கள். ஆண்டு கொடுத்த சால்வை இழந்து போவாதீர்கள். ஆண்டு கொடுத்த நீங்கள் கச்சையை நீங்கள் இழந்து போவாதீர்கள். கேடகத்தை பிடித்து கொள்ளுங்கள், பட்டயத்தை எடுத்து உலகத்தில் நீங்கள் ராஜாக்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வாசிங்க. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியினால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். ஆமாங்க சார், இந்த வெண் வஸ்திரத்தை நாம் தரித்துக்க வேண்டும். கீழே படிங்க. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்கள், மாம்சீச்சை ஜெயிக்கிறவர்கள், உலகத்தின் போராட்டம் ஜெயிக்கிறவர்கள், விசுவாசத்தினுடைய போராட்டம் ஜெயிக்கிறவர்களுக்கு வெண் வஸ்திரத்தை தருவார்கள். அன்றைக்கி நான் வெண் வஸ்திரம் போடுவது வேறு. ஆண்டு சொல்கிறாரு, இந்த சமாதானங்கள் மாத்திரமல்ல வேத பாடல்கள் எல்லாம் பரிசேரை பார்த்து வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை சொல்லியிருக்காருமே தேவனுடைய பிள்ளைகளே. நிறைய பார்க்குறோம். இந்த வெண் வஸ்திரம் அவருக்கு ஆண்டு நமக்கு கொடுக்க போகிறார். ஆக நாம் காத்திருக்க வேண்டும். இத்தனை அழகான ஆவி ஆத்மாவை உங்களுக்கு வைத்து அழகு பார்க்க வேண்டும். அருமையான பசுத்த கூட்டமே, தேவ ஜனமே, தேவ சபையே, பசுத்தவான்களே என்று உங்களை அழைக்கிறார். எபேசியர் 1 அதிகாரம் 1-2 வாசித்து 1-2 வசனங்கள் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். வாசியுங்கள். எபேசியர் 1 அதிகாரம் 1-2. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நாம் எல்லாம் பரிசுத்தவான்கள் என்று ஒரு புத்தரை, நீங்கள் ராஜாக்கள், ஆசாரியர்கள், பரிசுத்தவான்கள், பரிசுத்த கூட்டம், இப்படியெல்லாம் நம்மளை வர்ணித்திருக்கிறார். ஏன் நாம் வாரம் வருகிறோம்? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நான் விட்டு விடக்கூடாது என்று எபேசியர் 10:25 சொல்லுகிறது. ஆக இந்த சபைக்கு நாம் வர வேண்டும். எபேசியர் வாசிங்க. அப்பொழுதுதான் நமக்கு இது ஆண்டவர் கொடுத்துற இத்தனை வஸ்திரத்தின் அலங்காரத்தை ஆவி ஆத்மன் கொடுத்தது மாத்திரமல்ல, நமக்கு இதை அழகாக கொடுக்கிறார். வாசித்து பாருங்க. எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல, சபை கூடி வருதல் சிலர் விட்டு விடுறது போல நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். என்ன சிஸ்டர் இந்த வாரம் சபைக்கு வரல? என்ன பிரதர் இந்த வாரம் சபைக்கு வரல? இல்லை அவசர கல்யாணம் பிரதர், தவிர்க்க முடியல, வீட்டுக்கு வந்துட்டாங்க, நீங்கள் கண்டிப்பாக 10 மணிக்கு வரணும் சொன்னோன்னு அவருக்கு போயிடுறது. அவள் தான் சார். அப்போ இங்கே பண்ணா சிஸ்டர் என்ன ஒன்றும் இல்லைங்க, எங்கள் சம்மந்தி வந்துட்டாங்க, சொல்லவே தவிர்க்க காலையில் வந்துட்டாங்க. ஆண்டின்னாங்க, ஏமான்னாங்க, பிரேமான்னு சொன்னாங்க, சாந்தம்மான்னாங்க, மகிமை கிருபைன்னு சொன்னாங்க, கத்துனாங்க, வந்து தான் ஆகணும், காலை விட பிடிச்சிட்டாங்க, என்ன மறுக்க முடியல, போயிட்டாங்க. சிலர் தான் விட்டு விடுவாங்க, பலர் விட்டு விட மாட்டாங்க. நிறைய பேர் சிலர் வந்துடுறாங்க, சில பேர் வரல. ஏன்னா அன்றைக்கி தான் ஒரு கல்யாணம் வந்துடுச்சு சிஸ்டர், அவசரமாக போகணும் சொல்ல. அதுலேயும் பாருங்கள், நான் இஸ்லாமியர் 5 ஆண்டுகள் இருந்தபடினாலே 5 வேளை தொழ வேண்டும். இது எங்கிருந்து வந்தது? பைபிளில் ஃபாலோ பண்ணி 5 வேளையும் தாவீது தொழுதார். ஆகவே தாவூது என்பதோ அசரத்து மகரு இப்படி நிறைய 5 தொழுகை செய்கிறார்கள். 3 வேளையும் தானியேல் செய்தான்.
6:10 தானியேல் வாசித்து முடிக்கிறேன், சீக்கிரம் வாசிகள். ஆகவே 5 வேளை அவர் தொழுவதை வேதத்தை பார்த்து தாவீதை பார்த்து கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பிறகு வந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 6:10 வாசிக்கும். தானியேல் 3 வேளையும் அவன் ஜெபித்தான். வாசிங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பலகணி என்றால் ஜன்னல்னு அர்த்தம். இங்கிலீஷில் விண்டோ திறந்து வடக்க நோக்கி, இதோ இந்த பக்கம் தான் வடக்கு, அதான் வடச்சென்னை, வடக்கு நோக்கி ஜெபித்தான். ஏன் வடக்கு நோக்கி ஜெபிக்க வேண்டும்? வடக்கே சீயோன் பர்வதம் மகாராஜா நகரம், அதுவே சர்வமிக்க மகிழ்ச்சியாக இருக்க வெடிப்பமான நகரமாக இருக்கிறது என்று சங்கீதம் 48:2 சொல்லுகிறது. இந்த வடக்கே இந்த பூமி தொங்குகிறது, 3 பக்கம் தண்ணி, ஒரு பக்கம் நிலமாக இருக்கிறது. இது சயின்ஸ் போயிடும், செய்தி போயிடும், தேவையில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக தேவாதி தேவன் இந்த மாம்ச சரீரத்துக்கு தோலை கொடுத்தார். ஆவிக்குரிய சரீரத்துக்கு தன்னையே பலியாகி தன்னிலேயே பட்ட ரத்தை சிந்து விண்ணெழுத்தும் இறங்கி வந்து இந்த உலகத்தில் நமக்கு வஸ்திரம் கொடுத்து அழகு பார்க்க வைக்கிறார். அது மாத்திரம் ஆண்டவருக்கு, உங்களுக்கு ஆண்டவர் என்னென்னலாம் அழகு பார்த்தாரோ அதெல்லாம் சொல்லப்ப நிறைய நேரமாகும். வாசித்து பாருங்களேன். ஒரு சின்ன வசந்த வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:8 வாசிங்க. 1 பேதுரு 5:4 வாசியுங்கள். சீக்கிரம் வாசிங்க, டைம் இல்லை. நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமா சிஸ்டர், நம்மளுக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். இங்க வந்திருக்க யாவருக்கும் தந்துடுவார். கரங்க தட்டலாம் ஆண்டவருக்கா. கரங்க தட்டுங்க அவனை. நீதியின் கிரீடம். 1 பேதுரு 5:4 வாசிங்களேன். 1 பேதுரு 5:4. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். நீதியின் கிரீடம், வாடாத கிரீடம் தருகிறார். 1 கொரிந்தியர் 9:25 வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 9:25 வாசிக்கும் பொழுது வாசிங்க. பந்தயத்தில் யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். கரங்க தட்டலாமா சிஸ்டர், பிரதர்? கரங்க தட்டு முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்க சரீரம் அழகா சின்ன வயசுல விளையாடி நீங்க வாலிப பருவாச்சு, திருமணம் ஆயிடுச்சு, பேரம்பேரு பார்த்தாச்சு, சரீரம் ஒடுங்கி போச்சு, வியாதி வந்துருச்சு, கல்லறைக்கு போய் நேரம் ஆயிடுச்சு. ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை உங்கள் ஆவி ஆத்துமாக்க தர வல்லவராயிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அடைய போகிற அந்த பிரசன்னம் எவ்வளோ அழகாகுது பாருங்கள். வஸ்திரத்தை கொடுத்து, சால்வை கொடுத்து, கச்சையை கொடுத்து, ஆயத்த பண்ணும் சமாதானம் பாதரட்சியை கொடுத்து, ஜீவ கிரீடத்தை கொடுக்க போகிற தேவனுடைய சந்ததியை, சபையை, கூடி வருதலை விட்டு விடாதபடி கர்த்தருடைய சமூகத்தை தேடி வாருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுங்கள். அப்போது எல்லா ஆசீர்வாதம் கொடுக்கப்படும். அல்ல சொல்லுமா? ஆக நீங்கள் இந்த உலகத்தில் கடந்து போன பிறகு இந்த உலகத்தை காட்டில் மகா பேர் என்பம் இருக்கிறது. அதை குறித்து வெளிப்படை விசேஷம் 26 வீட்டில் படிங்கள். பாடலாய் பாடி நான் முடிக்க விரும்புகிறேன். பாலும் தேனும் மாறாய் ஓடுகின்ற தேசம், பரிசுத்தர் பரமதேவன் தங்கும் தேசம். கைத்தட்டும். பாலும் தேனும் மாறாய் ஓடுகின்ற தேசம், பரிசுத்தர் பரமதேவன் தங்கும் தேசம். மீட்கப்பட்ட கூட்டம் மீட்கும் கீதம் பாடும். மீட்கப்பட்ட கூட்டம் மீட்கும் கீதம் பாடும். மெசியா இயேசுவின் முகம் கண்ட ஆனந்தம், பரலோகில் ஆனந்தம், கர்த்தரை பாடுவே. நகரத்தின் வாசல் சுத்த பசும் பொன்னாம், நகரத்தின் அஸ்திபாரம் வச்சிர கற்கலாம்.
நகரத்தின் வாசல் சுத்த பசும் பொன்னாம், நகரத்தின் அஸ்திபாரம் வஜ்ர கற்கலாம். சந்திரன் சூரியன் வெளிச்சமே இல்லையே, சந்திரன் சூரியன் வெளிச்சமே இல்லையே. சட்டுக்கும் ஜனங்களோ அது நடப்பார்களே, இதுவே வெளிச்சமாம் கவிதை பாடுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்ம மத்தியில் அருமையான சுவிசேஷகர் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் செய்கிறார், போலீஸ் துறையில் இருக்கிறார், தடயம். ஆகவே அவர் கிட்டத்தட்ட இந்த இந்தியா தேசம் தமிழ்நாடு முழுவதும் போய் கொண்டிருக்கார். அவர் பேர் பால் டேனியல். அவர் என்னுடைய ஒய்ஃபினுடைய மனைவனுடைய தம்பி. அவர் அநேக இடங்களுக்கு சென்று கிராமங்களிலே கைப்பற்றி ஊழியங்கள் செய்து கொண்டு வருகிறார். அரசாங்க தொழில் செய்தாலும் கூட அயராது கைப்பற்றி நேரம் கொடுத்து கொண்டே ஒரு நிமிஷமே இருக்க மாட்டார். இப்போ கூட வந்தார், சைக்கிளை வச்சு எல்லாரும் கைப்பற்றி கொடுத்துட்டு உள்ள சபையில் நுழைஞ்சார். ஆகவே அவர் ஒரு 10 நிமிஷம் சுருக்கமாக வேதவனாக கேட்டு முடிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.